ஒமான்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒமானில் தான் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம வந்து எதுவும் மேஜிக் பண்ணி ஹோம் டவுனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சுது. இப்போ நான் வந்து ஒமானில் இருக்கிற சலாலாவில் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக வாழைத்தோப்பும் தென்னந்தோப்புமாக தான் இருக்கும். ஒரு மதியானம் போல் ரொம்ப வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொன்னனால ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்ததுமே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ வாழை மரம் உள்ளே இருக்குது. பட் இது மட்டுமே இல்லைங்க, ஏக்கர் கணக்கில் வந்து தென்னந்தோப்பும் வாழைத்தோப்பும் வச்சு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வளர்க்குற மாதிரி ஆடு மாடெல்லாம் கூட இந்த மேய்ச்சலுக்கு விட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நான் எங்கள் தோப்புக்குள்ளே போகும்போது எனக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ ஊரில் அந்த ஃபீல் தான் எங்கேயுமே கிடச்சிச்சு. அதனால ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் நின்றுட்டு இருந்தேன். உள்ளேயே நல்ல கிளைமேட் சூப்பராக சில்லுன்றதுனால அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வர வழியிலே கருவேப்பிலை நின்றுச்சு. ஸோ அதுலேயும் கொஞ்சத்தை பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்.